ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சபையியல் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஒரு தொடர் செய்தியாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கிட்டத்தட்ட 15 தலைப்புகளின் கீழாக இந்த ஒரு பெரிய செய்தியை நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், ஆரோக்கியமான உபதேசத்தை புரிந்து கொள்ளவும் அதிலே நிலைத்திருக்கவும் ஆண்டவருக்கென்று அதிகமான கனிகளை கொடுக்கவும் அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கு திருச்சபை என்று அழைக்கப்படுகின்ற சபையினுடைய தொடக்கம், சபையின் செயல்பாடுகள், சபையின் வருங்கால நிலை ஆகியவற்றை கற்கும் தெய்வீக இயல் பாடத்தையே சபையியல் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இந்த நாளிலே 3 குறுந்தலைப்புகளின் கீழாக நாம் இந்த செய்தியை கற்றுக்கொள்ளலாம். சபைக்கு என்ன சிறப்பு, சபையினுடைய தொடக்கம் எப்பொழுது, சபை என்ற சொல்லின் விளக்கம் என்ன, இந்த காரியங்களை இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். சபையினுடைய திட்டம் பற்றி ஆண்டவர் முதல்ல வெளிப்படுத்துகிறத மத்தேயு 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தான் சபையினுடைய திட்டத்தை ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது மத்தேயு 16வது அதிகாரம் 18வது வசனத்தில், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. முதலாக சபையினுடைய திட்டத்தை பற்றி இங்கே ஆண்டவர் பேதுருவினிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் சபையினுடைய தொடக்கத்தை குறித்து பார்க்கிறோம். அதே போல் மத்தேயு 13வது அதிகாரம் 1-50 வரையிலும் ஆண்டவர் 7 உவமைகளை அங்கே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 7 உவமைகள் தான் உலகில் அதனுடைய கால அளவினுடைய செயல்பாடுகள், என்னென்ன காரியங்களை இந்த சபையானது உலகத்தில் செய்கின்றது என்கிற காரியமானது அங்கே விளக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து வருங்கால எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி யோவான் 14வது அதிகாரம் அதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். 3வது வசனத்தில், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இது சபையினுடைய முடிவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் சபையினுடைய செயல்பாடுகளை குறித்து பார்த்தோன்னு சொன்னால், இங்கே 7 உவமைகளை மத்தேயு 13வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது நிலங்களும் அதனைத் தொடர்ந்து அங்கே விதைகளும் என்கிற ஒரு உவமையை பார்க்கிறோம். நல்ல நிலம் என்று சொல்லி இந்த ஒரு 4 வகையான நிலங்களை குறித்து பேசுகிறார். கோதுமையும் கலையும் என்கிற விதையை குறித்து பேசுகிறார். கடுகு விதை என்று சொல்லிக் கொடுக்கிறார். புளித்த மாவு என்று சொல்லிக் கொடுக்கிறார். பொக்கிஷம், அடுத்தபடியாக முத்து, அதுக்கு அடுத்தபடியாக மீன் வலை. இவற்றை இயேசு கிறிஸ்து மக்கள் பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக பேசாமல் இருந்த அந்த நாட்களில் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 5வது அதிகாரத்திலிருந்து 7வது அதிகாரம் வரையிலும் மலை பிரசங்கத்தில் தமது ராஜ்யத்தினுடைய பண்பு நலன்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த பின்பு அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அந்த படிப்படியாக படிப்பை கொடுத்து உச்ச நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை முன்னேறி செல்லுகிற அந்த காரியத்தில் தான் இங்கே ஆண்டவர் அதே அதிகாரங்களில் 8ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரையிலும் சொல்லி கொடுத்து, அதற்கு பின்பு 13வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தான் அன்றைய தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் அந்த செயல்பாடுகளை குறித்து 7 உவமைகள் மூலமாக பரலோக ராஜ்யங்களை குறித்து ஆண்டவர் அதற்காகத்தான், பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு செல்லுகிறதற்காகத்தான் சபை ஆயத்தப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்கிறது என்று சொல்லி இந்த 7 உவமைகளை கற்றுக் கொடுக்கிறார். முடிவாக, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று 14வது அதிகாரம் யோவானில் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சபையினுடைய உள்ளான பண்பு எத்தகையது என்பதை கிறிஸ்து அங்கே மேல் வீட்டறையில் அவர் விளக்கினதை யோவான் 13வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்ம பார்க்க முடியும்.
நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த மேல் வீட்டறையில் அவர் அமர்ந்திருக்கிற போது அந்த ராபோஜனத்தின் போது அங்கே கொஞ்சம் சபையினுடைய உள்ளான பண்புகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே விளக்குகிறதை பார்க்கிறோம். அதாவது ஒவ்வொருத்தருடைய கால்களையாக ஆண்டவர் கழுவி அத்தனை தாழ்மையாக தன்னை வெளிப்படுத்தி காட்டுகிற காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். சுவிசேஷ நூல்கள் சபையை முன்வைக்கிற பொழுது அப்போஸ்தல நடபடிகளில் அதனுடைய செயல் வடிவத்தை நாம் பார்க்கின்றோம். நிருபங்கள் சபையினுடைய தெய்வீக இயல், சபை எப்படி ஒழுக்க முறையில் இருக்கணும், எப்படி அமைப்பாக இருக்கணும், எப்படி வருங்கால நம்பிக்கையோடு செயல்படணும்னு சொல்லி நிருபங்கள் அவைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. சுவிசேஷ நூல்கள் சபையை பற்றிய திட்டங்களை நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போஸ்தல நடபடிகள் அதனுடைய செயல் வடிவத்தை நமக்கு காட்டுது. நிருபங்கள் நமக்கு ஒழுக்க முறை, அமைப்பு எப்படி இருக்கணும், வருங்கால நம்பிக்கை எப்படி இருக்கணும் என்கிற காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. சபையினுடைய உலக கால முடிவையும் வருங்கால நித்தியத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அதாவது சபையினுடைய முடிவு எப்படி இருக்கும், வருங்கால நித்தியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் கற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இப்போ புதிய ஏற்பாட்டின் ஒளியில் நம்ம அந்த பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்தோம் என்று சொன்னால் அங்கே அநேக நிழல்களாக சபைகள் காட்டப்பட்டிருக்கும். ரகசியமாக சபைகள் கூறப்பட்டிருக்கிறத நம்ம கற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்துகிற அந்த காரியமானது அது ஒரு சபைக்கு முன் உதாரணமாக இருக்கிறது. அதை பவுல் எடுத்து பேசும்பொழுது அந்த செங்கடல் வழியாக அவர்கள் கடந்து வருகிறதை அவன் ஞானஸ்நானம் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தீர்கள், ஞான போஜனம் அதாவது மன்னாவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்லாம் சொல்லி அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சபையினுடைய நிழலாட்டத்தை அது காட்டக்கூடியதாக அங்கே பகலிலே மேக ஸ்தம்பத்தில் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தில் நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சபைக்கு ஒப்பிட்டு பவுல் இங்கே எழுதுகிறதை, அந்த நிழலை இங்கே நிஜமாக்கி காட்டுகிறதையெல்லாம் நாம் கற்றிருக்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டினுடைய வெளிச்சத்தில் நம்ம ஆராய்ந்தோன்னு சொன்னால் சபை அங்கே நிழல்களாக குறியீடுகளாக ரகசியமாக கூறப்பட்டிருக்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். சபைக்கு என்னையா சிறப்பு அப்படின்னு சொன்னோன்னா, சபையானது வேதாகமத்தில் கூறப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒன்று என்பதை நம்ம கீழ்காண்கிற காரியங்களை கொண்டு நம்ம புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இதை பவுல் மிகவும் தெளிவாக எபேசியருக்கு அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 5வது அதிகாரம் 25 27 வரையிலும் பார்த்தோன்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். சபையினுடைய சிறப்பு, கிறிஸ்து சபைக்காக தம்மையே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் இப்பொழுது கிருபை யுகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனசாட்சியின் காலம் என்று சொல்லி நோவாவின் நாட்கள் நமக்கு தெரியும். அதே போல் நியாயப்பிரமாணத்தின் நாட்கள் என்று மோசையினுடைய காரியங்கள் தெரியும். இன்றைக்கு நாம் கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலத்தில் தேவனுடைய மிக முக்கியமான திட்டம்தான் அங்கே சபையினுடைய கட்டுமானம். அதை தான் மத்தேயு 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேலே என்னுடைய சபையை நான் கட்டுவேன் என்று அங்கே ஆண்டவர் முதலாக அந்த சபையின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக சபையானது கிறிஸ்துவுக்குள் தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறதையும் அங்கே பவுல் தான் எபேசியருக்கு விளக்குகிறார். எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதாவது கிறிஸ்துவுக்குள் தேவனால் உலக தோற்றத்திற்கு முன்னமே
இந்த சபையானது தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. திடீர்னு ஒரு இடைச்செருகல் மாதிரி அது வரலை என்கிறதை வேதத்திலிருந்து காண்கிறோம். தேவ கிருபையினுடைய மகத்துவத்தின் புகழ்ச்சியாக சபை விளங்குகிறது என்பதை எபேசியர் 1:6 பார்க்கிறோம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அந்த தேவ கிருபையினுடைய மகத்துவத்தின் புகழ்ச்சி தான் சபை. எதுக்குன்னா, நம்ம எல்லாரையும் அவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை தத்தெடுத்த குமாரர்களாக நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். சபை தேவனுடைய வாழ்விடமும் பரிசுத்த ஆலயமுமாக அது இருக்கிறது என்பதை எபேசியர் 2:22 பவுல் சொல்லுகிறார். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக, இது தேவனுடைய சபையை குறிக்கிற சொல், கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3 10 11 தேவ சபை, அதாவது தேவனுடைய வாழ்விடமாக பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது என்பதை உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறதை பார்க்கிறோம். இவைகள்தான் சபையினுடைய சிறப்பாக காணப்படுகிறது. கிறிஸ்து சபைக்காகத்தான் தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த கிருபை யுக காலத்தில் வாழ்கிற நம்ம தேவனுடைய முக்கியமான திட்டம் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது சபையினுடைய கட்டுமானம்தான். அதே போல் சபையானது கிறிஸ்துவுக்குள் தேவனால் உலக தோற்றத்துக்கு முன்னமே தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேவ கிருபையின் மகத்துவம் என்னையா, நம்ம எல்லாரையும் புத்திர சுவிகாரராக அவர் தெரிந்தெடுத்திருக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ்ச்சி நமக்கு. சபை தேவனுடைய வாழ்விடமாக பரிசுத்த ஆலயமாக அது காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சபையினுடைய தொடக்கம் இதை குறித்து ஒவ்வொருத்தருக்கும் அநேக கருத்துக்கள் சொல்கிறாங்க. உண்மையான கருத்து என்ன என்பதையும் பார்க்க போகிறோம். அதாவது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சபையானது ஆதாம் முதலே தொடங்கிட்டு, ஏனெனில் அவர்களும் ஸ்திரீயின் வித்து பற்றி அவர்கள் விசுவாசித்திருந்தனர். ஏன்னா அவங்களுக்கு தான் ஆதியாகமத்தில் முதலாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இருக்கிறது. அதுதான் சாத்தானுடைய தலையை நசுக்கும் என்கிற காரியத்தை அங்கே அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். ஆனால் பவுலப்போஸ்தலன் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது தான் சொல்கிறார், காலம் நிறைவேறின போது தான் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறிச்சு. அது இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய முதல் வருகையினால் நிறைவேறிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆதாம் முதலே தொடங்கிட்டுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சிலர் சபையானது ஆபிரகாம் முதல் தொடங்கிட்டு ஆதியாகமம் 12 அதனால தான் இஸ்ரவேல் சபைக்குள்ளே அடங்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. சபையானது யோவான் ஸ்நானம் காலத்தில் தான் தொடங்கிச்சின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் முதலாக ஞான ஸ்நானம் கொடுத்தார் என்று சொல்கிறார்கள். சபை கிறிஸ்துவுடன் அந்த முதல் வருகையில் தான் தொடங்கிட்டு இது 4 கட்டங்களாக சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. 12 அப்போஸ்தலர்களை அழைத்த அந்த நிகழ்ச்சி, அந்த மத்தேயு 10 அழைக்கிறாரே அந்த நிகழ்ச்சியோடு தொடங்கிட்டுன்னு சொல்கிறாங்க. சிலர் பேதுருவினுடைய அறிக்கையுடன் அது தொடங்கிடுச்சின்னு சொல்கிறாங்க. சிலர் ராவிருந்துடன் தொடங்கிடுச்சு. மத்தேயு 26 மார்க்கு 14 லூக்கா 22 அந்த ராவிருந்துடன் தொடங்கிற்று அப்படின்னு சொல்லுகிறவர்கள் உண்டு. சிலர் உயிர்த்தெழுதலின் ஞாயிறுடன் தொடங்கிற்று யோவான் 20 சொல்லுகிறவர்கள் உண்டு. சபை பவுலுடன் தொடங்கிற்று, இதை 3 கட்டங்களாக நம்ம சொல்லலான்னு சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். சிலர் பவுலின் மனம் திரும்புதலுடன் தொடங்கிட்டு அப்போஸ்தலர் 9 தான் சபை ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. சிலர் பவுலுடைய முதல் மிஷினரி பயணத்தில் தான் தொடங்கிடுச்சின்னு அப்போஸ்தலர் 13 சுட்டி காட்டுகிறவர்களும் இருக்கிறார்கள். சிலர் பவுலினுடைய ரோம சிறைவாசக காலத்துடன் தான் தொடங்கிட்டுன்னு அப்போஸ்தலர் 28 காண்பிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த மேற்கூறிய அனைத்துமே வேத வசனங்களுக்கு முரண்படக்கூடியவைகளாக இருக்கின்றன. இந்த சபையானது எப்பொழுது தொடங்கிடுச்சு அப்படின்னு நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இது மத்தேயு 16:18 பேதுருவினிடத்தில் கிறிஸ்து சபையை இனிதான் கட்ட போகிறேன்னு சொல்கிறாரு. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இது தீர்க்க தரிசனமாகவே இயேசு கூறுகிறார். எனவே பழைய ஏற்பாட்டு காலத்தில் சபை பூமியில் இல்லை என்பதை இது தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய மரணத்துடன் சபைக்கு
மிக அதிகமான தொடர்பு இருக்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 25 27 வரை பார்க்கும் பொழுது தான் நம்ம பார்த்த மாதிரி, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதலை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்கிறதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இங்கே தான் அங்கே கிறிஸ்துவனுடைய மரணத்தோடு கூட இந்த காரியங்கள் தொடர்பு படுத்தி காட்டப்படுகிறது. எனவே கிறிஸ்துவனுடைய மரணம் வரை சபை உருவாகவில்லை என்பதை வேத வசனங்களின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு, பரமேறுதல் ஆகியவற்றுடன் சபைக்கு முக்கிய தொடர்பு காணப்படுகிறது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் வழியாகத்தான் சபைக்கு ஒரு ஜீவன் கிடைத்தது. எனவே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலானது நடக்கிற வரையிலும் சபை உருவாக வாய்ப்பில்லை. கிறிஸ்துவனுடைய நடுவான வருகையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் என்று 1 தெசலோனிக்கர் 4:16 காண்போமே. அப்போது சபையானது ஆண்டவர் உயிர்த்து பரமேறினாரே, அதற்கு பின்பாக பெந்தேகோஸ்தே நாளில் இது தொடங்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே மேல் வீட்டறையிலே அவர்களுக்கு காத்திருக்கும்படியான ஒரு தலைப்பை ஒரு கட்டளையை கொடுத்தாரே, அந்த கட்டளையினுடைய காரியத்தின்படி அவர்கள் காத்திருந்த போதுதான் அங்கே தொடங்கப்படுகிறது. கிறிஸ்து பரமேறி பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்த போதுதான் அவர் அங்கே சபைக்காக அவர் தலையாக மாற்றப்படுகிறார். இதையும் பவுல் அப்போஸ்தலன் எபேசியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 21 23 வரையிலும் நம்ம பார்த்தோன்னா, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் எப்போ அங்கே பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தாரோ அப்போ தான் கிறிஸ்து சபைக்கு தலையாக மாற்றப்படுகின்றார். தலையின்றி எது சபை? சபையினுடைய செயல்பாடுகளுக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து பரமேறின பின்புதான் அந்த காரியங்களானது எபேசியர் 4வது அதிகாரம் 7-13 படி கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். சபையினுடைய உருவாக்கத்துக்கு மிக முக்கியமாக இருப்பது பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்நானம். கிறிஸ்து இதனை தமது பரமேறுதலுக்கு முன்பாக அவர் வாக்களிக்கிறார். அப்போஸ்தலர் 1:5 அதனை பெந்தேகோஸ்தே அன்று தான் அவர் அதை நிறைவேற்றுகிறார். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில். அப்போ ஆவியின் ஞானஸ்நானத்தினால் ஏற்படுகின்ற மிக முக்கியமான காரியத்தை தான் 1 கொரிந்தியர் 12:13 நம்ம தெளிவாக பார்க்கிறோம். சரீரம் என்ற அந்த கட்டமைப்பு அதன் வழியாகத்தான் உருவாக முடிகிறது. பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானம் வழங்கப்பட்ட அன்றுதான் சபை என்னும் சரீரம் உருவாயிற்று. அது அப்போஸ்தலர் 2 அவர்கள் மேல் வீட்டறையில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவர் மேலே இறங்கி வந்த அந்த நாளிலே தானே சபையினுடைய அந்த சரீரமாகிய கிறிஸ்துவினுடைய அந்த சபை உருவாக்கப்பட்டது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. சபையானது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு ஆலயம். பெந்தேகோஸ்தே அன்றுதான் ஆவியானவர் பூமியில் சபையில் தங்கும்படி இறங்கி வந்தார். எனவே அன்றுதான் சபையானது உருவாகினது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. சபை என்ற சொல்லினுடைய விளக்கம் எப்படி அப்படின்னா, இதோடு கூட இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காரியத்தை முடிக்கப் போகிறோம். மீதி இன்னும் 12 தலைப்புகளின் கீழாக தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். சபை என்பதற்கான கிரேக்கு சொல் எக்லிஷியா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. எக்லேஷியா அப்படின்னா 2 வார்த்தைகளினுடைய கூட்டு சொல்லாக இது இருக்குது. எக்கலையோ என்று சொல்லும் 2 சொல்களிலிருந்து வந்த வார்த்தையாக இது காணப்படுகிறது. இதன் பொருள் அழைத்து வேறு பிரிக்கப்படுதல் என்பதுதான் சபை என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். எக் ப்ளஸ் கலையோ என்று சொல்லக்கூடிய அழைத்து வேறு பிரித்தல். அதாவது தமிழில் இதனை சிறப்பாக ஒரு காரியத்திற்காக கூடி வருகின்ற அவை அல்லது சபை அல்லது கூடுகை என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். இந்த சொல்லானது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேர்ந்து வருகின்ற விசுவாசிகளை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 11ஆம் வசனம், அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26,
1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 18 இவைகளெல்லாம் நம்ம இதை பார்க்கிறோம். இந்த சொல்லானது ஒரு வீட்டில் கூடி வந்த விசுவாசிகளின் கூடுகையையும் குறிக்கிறது. இதை ரோமர் 16:23 பார்க்கிறோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல சேர்ந்து வருகிற விசுவாசிகளின் கூடுகை, ஒரு வீட்டில் கூடு வந்த விசுவாசிகளின் கூடுகையையும் சபை என்று தான் அழைக்கிறது. கிறிஸ்தவ சாட்சியாக அவரை ஆராதிக்க உலகமெங்கும் கூடி வரும் விசுவாசிகளை ஒன்றாக குறிக்கக்கூடியதும் சபையாகத்தான் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 32ஆம் வசனம், 11வது அதிகாரம் 32வது வசனம், எபேசியரில் 4வது அதிகாரத்தில் 11வது அந்த வசனங்களிலிருந்து நாம் இதை பார்க்கிறோம். ஆகவே உலகமெங்கும் ஆராதிக்கிற விசுவாசிகளை குறிக்கக்கூடியதாகவும் சபை காணப்படுகிறது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கும் அனைத்து விசுவாசிகளையும் கூட இது சேர்த்து குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து பார்த்தோமே, அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று பார்க்கிறோம். எனவே வேதாகமத்தில் சபை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில், எந்த இடம் என்பது முக்கியமல்ல, கிறிஸ்துவை மையமாக்கி கூடி வருகின்ற உள்ளூர் சபையையும் உலகம் மொத்தமாக பெந்தேகோஸ்தே நாள் முதல் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி உயிரோடு கூட இருக்கின்ற, அதே போல் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கின்ற அனைத்து விசுவாசிகளையும் குறிக்கக்கூடிய சொல்லாகத்தான் சபை என்ற சொல்லானது காணப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்துவ இடம் என்பது முக்கியமல்ல, கிறிஸ்துவை மையமாக்கி கூடி வருகின்ற உள்ளூர் சபை, உலகம் மொத்தமாக இருக்கக்கூடிய விசுவாசிகள் பெந்தேகோஸ்தே நாள் முதல் ரட்சிக்கப்பட்டு உயிரோடு இருக்கின்ற, இன்றைக்கும் பரலோகத்துக்குள்ள போய் சேர்ந்திருக்கிற விசுவாசிகள், இவர்கள் எல்லாரையும் சேர்த்து குறிக்கக்கூடியது சபை. இதன் அடிப்படையில் சபையை உலகளாவிய கிறிஸ்துவினுடைய உடலாகிய ஒரு சபையாக, ஒரு இடத்துல கூடி வரும் ஒரு சிறு கூடுகையாக சபைகள் காணப்படுகின்றன. இவைகளை நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து நாம் மற்ற தலைப்புகளை நாளை தினத்திலே காணுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.